அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் ராசியான மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி, வரப்போகிற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி, உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 3ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வருவார். பொதுவாகவே மகர ராசி வந்து குரு வந்து ஒரு சமமான கிரகம். ஏன்னா சனி குரு வந்து நட்பு கிடையாது, இது ஒரு மீடியமான ஒரு சமமான பிளானட் தான். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி அவர் தான். அவர் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் குரு, அதாவது மிதுன ராசியில் இருக்காங்க. வர ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். வர ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடங்கிறது ஒரு அருமையான ஒரு இடங்க குருக்கு வந்து, சரிங்களா? அதுவும் கடகராசியில் வேறு குரு வர்றார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு குரு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிகழ்வு, அந்த அமைப்பு வரும். ஏன்னா இப்போ பகை வீட்டில் இருக்க குரு அடுத்து உச்ச வீட்டுக்கு வந்துடுவார். உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கு வந்தார்னா ஒளி பொருந்திய நிலை. இப்போ எந்த அளவுக்கு ஒரு குரு வந்து பக்காவாக ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அவரோட பார்வை விழுகும். அதாவது அந்த வெளிச்சம் அந்த இடத்துக்கு படும். அவரோட பார்வையும் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி மேலே அவரோட பார்வை விழுகும், விருச்சிக ராசி மேலே அவரோட பார்வை விழுகும், மீன ராசி மேலே அவரோட பார்வை விழுகும். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்க குருவோட ரொம்பவே ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? பொதுவாகவே குரு வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடத்துக்கு வந்தால் இது ஒரு நல்ல ஒரு யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த ஒரு இடமானதான் உங்களுக்கு 7ஆம் இடமாக வருது உங்களுக்கு. அப்போ 7ஆம் இடத்துல குரு வந்து என்ன நடக்கும்? ஏன்னா உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சா நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே கல்யாண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்துக்கு குரு வந்து என்ன பண்ணணும்? திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் கொடுக்கும், பிஸ்னஸில் சக்ஸஸ் கொடுக்கும், வெற்றி கொடுத்துரும் உங்களுக்கு. ஆனால் 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில் குறிக்கிற இடம், பார்ட்னர் குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். திருமண வாழ்க்கை, கலத்தர வாழ்க்கை, அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கை, இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அப்போ திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய அத்தனை அமைப்புமே இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரங்க இப்போ தான் எல்லாம் பக்காவாக 7.5 சனியெல்லாம் முடிச்சு இப்போ தான் ஓரளவுக்கு அப்பாடா பரவாயில்லன்ட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த குரு பயிற்சியாக இந்த நல்லது பண்ணுமான்னு ஒரு சில பேர் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசியவே பார்த்துருவார். ராசியை பார்த்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே, உங்கள் உடம்பு மேலே ஒரு வெளிச்சம். ஏன்னா சந்திரங்கிறது உடம்பு, மனசு, அது மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால உங்கள் மனசு தெளிவாக இருக்கும், உங்கள் உடல் நிலை நல்லாயிருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதெல்லாமே நம்ம சொல்லலாம். ராசி குரு பார்த்துட்டாலே மைண்டு நல்லாயிருக்கும், சிந்தனைகள் நல்லாயிருக்கும், எண்ணங்கள் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அவங்க யோசிக்கிறது எல்லாமே, சிந்தனை எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்க்கறனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், குழப்பங்கள் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், நிறைய நல்லது நடக்கும். உங்கள் மேலே ஒரு ஒளி படுறது, உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறது, கண்ணை கட்டி காட்டில் விட்டவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகும் இந்த வருஷம், சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இருட்டுக்கள் இருந்த மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு, வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் பாருங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைமில். இத்தனை வருஷமாக யாருன்னே தெரியாது, புது நண்பர்கள், நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க 7ஆம் இடத்துல குரு வரனால. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து விருச்சிக ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திருமண வாழ்க்கை இதெல்லாமே ஒரு பக்கம் நல்லா இருந்தால் கூட, அதை ஏற்படுத்தி கொடுத்தா கூட 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க, உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். பொதுவாகவே குரு வந்து 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடம்ல பார்த்தாருன்னா அந்த இதில் பண பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. அப்போ 11ஆம் இடங்கிறது என்ன? லாபம், 12 விரயம். அப்போ இந்த டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரயமாக பண்ணிகிட்டு இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும். அப்போ 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க, பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு, இதெல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது, சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம். 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. மூத்த சகோதரியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அக்காவோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் சில சுபகாரியங்கள் நடக்கலையா, அவங்களுக்கு சில நல்லது நடக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி, உங்களுக்கு மூலமாக அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது, இதெல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது, சரிங்களா? ஆசை நிறைவேறும், உங்கள் கனவு ஆசை நிறைவேறுங்க இந்த டைமில் உங்களுக்கு. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு 9ஆம் பறவையாக, 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பறவையை பார்த்துருவார். முயற்சி, இப்போ 3ஆம் இடத்துல பாவகிரகம் பார்க்குறக்கும் 3ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ 3ஆம் இடத்தை சுபகிரகம் பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும், முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்தை பாவகிரகம் பார்த்தா முயற்சியெல்லாம் தடைப்பட்டு போகும், அடிபட்டு போகும், எல்லாம் முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். அப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால 3ஆம் இடத்துலையும் சனி இருக்கார் உங்களுக்கு,
குருவோட பார்வை அங்கே விழுகிறதுனால, ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய, வெற்றி தரக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய, ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் அமையும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, வேலை டெவலப் ஆகணும், வேலையில் வந்து சக்ஸஸ் பண்ணணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், தொழிலில் சக்ஸஸ் பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குண்டான டைம் வரல உங்களுக்கு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும், உங்கள் ராசிநாதன் அவரையே பார்க்குறதும், உங்கள் ராசியும் பார்க்குறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் லைட்டாக முயற்சி பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக வெற்றியில் தான் போய் முடியும், தோல்வியில் முடியாது. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சி, அது விடாமுயற்சி இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதில் வெற்றி பார்த்துருவீங்க. அதேமாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய, ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அதுக்குண்டான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா மகர ராசிக்காரங்களே உழைப்புக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா போராட்டம் உழைப்புனால இது மகரம் தான். சரிங்களா? ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த குரு வந்து 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்க்குறனால என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ, என்னென்னலாம் நடக்காமல் உங்களுக்கு வாழ்க்கையில் தடைபட்டு நடக்காமல் இருந்ததோ அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய, வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். மாற்றமே கிடையாதுங்க, பயன்படுத்திக்கிங்க. ஒரு சில பேத்துக்குள்ள திருமணமே இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி, ஒரு நரக வாழ்க்கையாக, ஒரு சித்திரவதைப்பட்டுட்டு இருந்தவங்க, நரக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க, இருட்டுக்குள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய, ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி எல்லா மகர ராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கிங்க. இது யோகமான குரு பயிற்சி, அதிர்ஷ்டமான குரு பயிற்சி. பயன்படுத்திக்கிங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். இதை மட்டுமே நம்ம 100% நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. இது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு. குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கார், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உத்திராட நட்சத்திரமா, இல்லை திருவோண நட்சத்திரமா, இல்லை அவிட்ட நட்சத்திரமா, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாங்களா, இதை வச்சு தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இது கூட குரு பயிற்சி இருந்துச்சுன்னா பக்காவாக சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, நல்ல நேரமாக கெட்ட நேரமா. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு பக்காவாக இருக்குது, நல்ல நேரமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஜாதகம் சரியில்லைன்னா இது பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. குரு பயிற்சி ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். முழுமையாக யோகமான பலன் அனுபவிக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டுமே தான், அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதுதான் உங்களை வழி நடத்தும். அதுபடி தான் உங்களோட கர்மா போகும். சரிங்களா? அதனால் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நேரம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக போயிட்டுருக்கா, நெகட்டிவாக போயிட்டுருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு எப்போ செட்டில் ஆவீங்க, லைஃப் எப்போ செட்டில் ஆகும். அதே மாதிரி கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்ல நேரம் இப்போ ஜாதகத்தில் நல்ல நேரம் ஆரம்பிச்சதுன்னா குரு பயிற்சி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் தான். சரிங்களா? அதனால் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.